வணக்கம் எல்லாரும். கனகாலத்துக்கு பிறகு நான் ஆடியோ எடுக்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. முதலாவது இந்த இந்த 2026 வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ ஆக்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவையின் லைட் சரியான குறைவாக இருக்கும். அப்போ கூட லைட் வரைக்கும் பூமிக்கு நாங்களும் லைட்டில் கூடுவோம். அப்போ இது ஒரு ஹெல்பிங் ஆடியோ. அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி எனர்ஜி ஒர்க் பண்ணுது, ஏன் சில பேருக்கு நிறைய பிரச்சனை, ஏன் சில பேருக்கு இல்லை, இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் என்ன, எப்படி இதை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஓகே, லைஃப் நாங்கள் ஆஸ்கிங் சம்திங், அது எங்களுக்கு திருப்பி வருது. ஆனால் என்ன நடக்கிறதுன்னா எங்களுக்கு விளங்குறது இல்லை எப்படி எனர்ஜி ஒர்க் பண்ணுது. நாங்கள் எங்களோட விருப்பங்களை மற்றவையை ஃபோக்கஸ் பண்ணுறோம், எங்களை ஃபோக்கஸ் பண்ணோம். எப்போ நாங்கள் எங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ முதலாவது ஸ்டெப், என்ன காரணம் எனக்கு இது நடந்தது, அவன் பிள்ளை, அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அது ஒரு லெவல் கான்சியஸ்னஸ். அந்த லெவல்லேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போனால் தான் லைட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஒன்று நடந்தது உங்களுக்கு பிடிக்கலையென்னா நீங்கள் கேட்கணும், ஏன் இது எனக்கு நடந்தது, நான் என்ன இந்த எனர்ஜியை வச்சுருக்கிறேன். இது முதலாவது ஸ்டெப். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி தாட்ஸ், ஒவ்வொரு எண்ணமும் எனர்ஜியை உருவாக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஆளை கோபிச்சு இவை தான் செய்திருக்கணும், அவை தான் செய்திருக்கணும்னு எனர்ஜியில் அனுப்பினீங்கன்னா அந்த எனர்ஜி அவைகளை போய் பாதிக்கும். ஓகே, அதுவும் நீங்கள் கோபத்தில் அனுப்பினீங்கன்னா அது சீக்கிக் அட்டாக் உடம்பில் தெரியும். எங்களை போலியாக்கள் ஃபீல் பண்ணும், ஈவன் மற்ற ஆக்களும் ஃபீல் பண்ணி எத்தனையோ பேர் என்னட்டு ஹீல் பண்ணது இப்படியான எனர்ஜியில். என்னென்னு சொன்னால் அது போய் ப்ளாக் பண்ணும் உங்களோட சிஸ்டத்தில். ஓகே, அப்போ எல்லா ஹீலிங் ஒர்க்கும் முதல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி எனர்ஜி ஒர்க், ஏன் இந்த பர்சன் என் வாழ்க்கையில் வந்தது, ஏன் இந்த சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் வந்தது. முதலாவது கேள்வி எங்களை நோக்கி கேட்குறது, எங்களை நோக்கி. பிறகு பார்க்குறது வெளியால் என்ன நடக்குது, அது நியூட்ரல் ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் எல்லாருக்கும் ஈகோ இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கண்ணாடி, கலர் கண்ணாடி, அதாவது எங்களோட பிலீஃப் சிஸ்டம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வெளி உலகத்தை பார்க்குறோம், அதை வச்சுக்கொண்டு மெட்டாக்களை பார்க்குறோம். ஓகே, அப்போ நாங்கள் நினைக்கிறோம் இப்படித்தான் இவ தான் செய்திருக்க வேணும் அப்படின்ட்டு நாங்கள் தோட்ஸோட எண்ணங்களே அனுப்புகிறோம். அது என்ன நடக்குமெண்டா, திருப்பி அந்த எண்ணம் தோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா அது உங்களோட க்ரியேஷன். ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் உருவாக்குற உங்களோட க்ரியேஷன். ஓகே, அப்போ முதல் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் பண்ணுறீங்க, பேருந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் போக அந்த ஆள் வளர்ந்துட்டுது, அல்ல நீங்கள் வளர்ந்துட்டீங்க, எனர்ஜி மச்சிங்க இல்லை. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் போயிடுவீங்க, உங்களை விலத்தப்பட்டுடும். இல்லை, இது ஒரு வைப்ரேஷன் மச்சிங் யூனிவர்ஸ். அப்போ உங்களுக்கு எரிச்ச இந்த ஆள் முன்னுக்கு போகுது, இந்த ஆள் சந்தோஷமாக இருக்குது, ஏன் நான் சந்தோஷமாக இல்லை, இந்த ஆள் சந்தோஷமாக இருக்குது. மற்றால் சந்தோஷமாக இருக்கிறத உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா அது அவன் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி என்னவோ அதை நீங்கள் பார்க்க வேணும். அதுக்கு முதலாவது மற்றவ சந்தோஷமாக இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் சந்தோஷ எனர்ஜியை கொடுக்க. நீங்கள் இன்னும் அந்த ஆளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படும். அப்போ என்ன நடக்குமெண்டா, நீங்கள் சந்தோஷப்படுற எனர்ஜி மற்றவ நீங்கள் உருவாக்குறீங்க. என்னால் பார்த்து சந்தோஷப்படுறீங்க, நீங்கள் உருவாக்குறீங்க. ஒரு பணக்காரனை பார்த்து சந்தோஷப்படுறீங்க, நீங்கள் உருவாக்குறீங்க அந்த எனர்ஜியை. அப்போ அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் எரிச்சப்பட்டீங்களோ உங்களுக்கு நெகட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் இன்னும் அந்த கீழ் ஸ்ப்ராலில் போவீங்க. இது டிவைன் ஓர்டர். ஓகே, டிவைன் ஓர்டர் என்ன மாதிரி இயங்குதுன்னா,
என்ன வைப்ரேஷன் நீங்களோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன். அந்த வைப்ரேஷனை நீங்கள் மாற்றணுமெண்டா நீங்கள் உங்களுக்குள்ள வேலை செய்யணும். ஓகே, நீங்கள் ஒரு ஆளையும் தங்கி இருக்கக்கூடாது. மற்ற பிரச்சனை என்னென்னா, இப்போ உலகத்தில் எல்லா இடம் காணி பிரச்சனை, காணிக்கு சண்டை. எனக்கு தெரியும், எந்த ஃபேமிலியில் எந்த ஹஸ்பண்ட் இதில் காணி இஷ்யூக்கள் இருக்குது. இப்போ அப்போ நான் அதுக்குள்ளே தலை போடுறது என்ன ரீசன்னா, அது அவற்ற இஷ்யூ, அவற்ற கர்மாக்கள், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும், அதுவும் ஸ்பெஷலாக பேர்த் ரிலேஷன்ஷிப், ஈவன் நீங்கள் மேரி பண்ண ரிலேஷன்ஷிப் கர்மாலாம் மாறுது. அது நெகட்டிவ் கர்மான்ற அர்த்தம் இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆனால் இந்த கர்மா எனர்ஜி ரிமூவ் பண்ணப்பட்ட உடனே நீங்கள் அந்த ஆக்கள்லேருந்து சில நேரம் விளச்சிடுவீங்க. ஆனால் இந்த கர்மா எனர்ஜி, இப்போ என் ஹஸ்பண்டுக்கு கர்மா எனர்ஜி இருந்தால் அப்போ கட்டாயம் அதை கையாளணும். நான் தலை போடக்கூடாது. இந்த சோல் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ நான் இப்போ நடுநிலை தான். ஆனால் ஆக்களுக்கு தெரியும். அப்போ ஆக்கள் நிற்கிற இவவா இருக்குமோ அவவா இருக்குமோன்னு தோட்ஸோடு அனுப்புறது. அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு இப்போவும் ஃபீல் பண்ணுற தன்மை இருக்கேன். இப்போ மற்றது சீக்கி கேட்டாங்கன்னா நான் உடம்புல ஃபீல் பண்ணுவேன். அப்போ நினைட்டு நான் டிவைன் மதுரை கேட்டேன், என்ன நடக்குது உண்மையாக. அப்போ தான் நான் காட்டினேன், அங்கேருந்து அந்த தோட்ஸ் வந்தது, ஆறு அனுப்பினது, என்ன நடக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வழியால் வந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், இப்போ ஒரு ரைட் டைம் ஒரு ஆடியோ உங்களுக்கு அனுப்புறது. என்ன, இந்த காணி பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், சாமான் பிரச்சனைகள், ஆக்கண்ட பிரச்சனைகள் எல்லாமே டெம்பரரி. ஏன்னா நாங்கள் இங்கே புறப்படுத்திருக்கிறோம். எங்களோட லைஃப் வந்து ஒரு சான்ஸ், எங்களோட சோல்டு எக்ஸ்பான்ஷன். இது நீங்கள் பேர்த் ஃபேமிலி அவையோடையே நீங்கள் இருக்கணுமென்ற அர்த்தமும் இல்லை. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிது இல்லையாண்டா அதோடு நீங்கள் இருந்தே ஆகணுமெண்டு இல்லை. இது எல்லாமே மனுஷர் உருவாக்கின ரூல்ஸ். உண்மையான என்னென்னா, சோல் இங்கே பிறக்குது. அந்த சோல் வளர்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்புகளை உருவாக்குது. அது பிறக்க அதுக்கு கர்மிக் எனர்ஜி யாரோடு இருக்கும். எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஆளோட கர்மிக் எனர்ஜி, ஸ்ட்ராங் கர்மிக் எனர்ஜி, அவை போன பிறப்பில் என்னை ஏமாற்றிருக்கிறேன். நான் ரிலேஷன்ஷிப் பண்ணி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அந்த பிறப்பில் பயங்கர ஏமாற்றம். இந்த பிறப்பிலும் அதே ஆள் கொஞ்சம் ஏமாற்றினது. ஆனால் நான் விடையில் கடைசியாக விட வேண்டி வந்துட்டேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை. அதுக்கு பிறகு தான் அவை அதை ரிமூவ் பண்ணவே. அந்த போன பிறப்பு டீப் ஏமாற்ற எனர்ஜி என்ன முழுமையாக ஏமாற்றி, அதுவும் காசு. இப்போவும் அவை தோட்ஸ் உருவாக்கினபடி காசை சுற்றி. எந்த ஃபோக்கஸ் காசு கிடையாது ஒரு காலமும். எந்த ஃபோக்கஸ் எப்போவும் எப்படி ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லெவலுக்கு வந்தாப்புல நான் ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ பவர்ஃபுல்லண்டா நான் ஹையஸ்ட் லெவலுக்கு வந்த பிறகு. அப்போ அந்த ப்ரோசஸில் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷருக்கும் சோல் இருக்குது, ஹையர் செல்ஃப் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு காலையோட ரிலேட்டிவோடு எனக்கு பயங்கர பிரச்சனை. அப்போ நான் இருக்கேன். அந்த சோல் என்னிட்ட வந்தது. நான் அந்த சோலை எப்படி அது இருக்குதுன்னா அதே ஆள் மாதிரி, ஆனால் சரியான உயரம், சுவர் மூடுற அளவுக்கு, அந்த கூரைக்கு வர்ற அளவுக்கு உயரம் என்ற வீட்டில் அந்த சோல். அப்போ நான் உடனே மனதை நிற்கிறேன், என்ன இது இப்போ மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குதுன்ற. இப்போ அது என்ன செய்யுதுன்னா ஓப்பன் பண்ணி அந்த ஆள் சோஃபாவில் இருக்கிறது அப்படி எனக்கு இந்த ஒரு ஓப்பனிங்கால் காட்டுற மாதிரி காட்டுச்சு. அப்போ எனக்கு விளங்கிட்டு இது சோல், அது அந்த பர்சன். இந்த பர்சன் சோலிൻ്റെ கொஞ்சம் எனர்ஜியை கொண்டு இருக்குது. சோல் எப்பவும் சோல், அது ஹையர் லெவல்,
ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங், அது லவ்விங். அந்த அந்த சோல் என்னை சந்திக்க பயங்கர லவ் எனர்ஜி ஃப்ளோ பண்ணுது அதிலேருந்து. அப்போ அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு தடிமன் வந்துட்டேன்னு வைங்க. உங்களோட ஒரு உங்களோட பிள்ளைகளையோ இல்லை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தடிமன் வந்துட்டு, அந்த நேரம் அவை கிட்டவே போக இல்லாத அளவுக்கு ஒரே டிஷ்யூவும் இதுவும் அவை பார்க்கவும் இதாக இருக்கும். ஆனால் அந்த தடிமன் அவை கிடையாது. அவை உங்களுக்கு தெரியும் தடிமனை என்ன அவை என்னன்னு. நீங்கள் ரெண்டையும் உண்டாக பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஈகோ செல்ஃப், ஒரு பர்சனாலிட்டி ப்ளே ரோல் இங்கே இதில். அப்போ பர்சனாலிட்டி சம்மந்தம் இல்லை, உங்களோட ஒரிஜினல் அந்த சோல் எனர்ஜி. நீங்கள் சோல் லெவலில் எல்லாரையும் பார்த்தீங்களா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொன்றும் உங்களோட வாழ்க்கையில் வந்தது உங்களை சில விஷயங்களை ஓப்பன் பண்ணுறேன். சரி, நாங்கள் வேணும், நான் இப்படி செய்துட்டேனோ, நான் அப்படி செய்துட்டேனோ இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு வந்தது. ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் ஒரு சான்ஸ், ஒரு ட்ராவல். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கொஞ்ச காலம் தங்குறீங்க. அந்த நேரம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. அதுக்கு அர்த்தமில்லை நாங்கள் அல்கோஹோலை குடிக்கிறது அல்லது வேறு ஒன்றை செய்து என்ஜாய் பண்ணுறோம். அது உண்மையான என்ஜாய் இல்லை. சோல் லெவல் என்ஜாய்மெண்ட் இப்போவும் லவ்விலேருந்து வரும். நீங்கள் அன்பு கருக்கும் கொடுத்தீங்களா, இவனும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்யலையென்றாலும் அன்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்பு திரும்பி வரும், நீங்கள் வளருவீங்க. ஒரு சோல் லுக்கிங் ஃபோர் எப்படி வளர்றது, வளர்ச்சி தான் நாங்கள் சோல் பார்க்குறது. எந்த சோலும் இன்வால்வ் பண்ணாத சோல் பிளாக்ட். அப்போ அவைக்கு வருத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மாறி மாறி பிரச்சனைகள் வரும். ஏன்னா நீ வளர முயற்சி செய்யும். மற்றவ இல்லை உங்களோட லைஃப் நீங்கள் உருவாக்குற உங்களோட எனர்ஜியிலேருந்து. மற்றவை பற்றி புறாமப்பட்டு, மற்றவை பற்றி நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பி, மற்றவை செய்யணுமென்று நினச்சி, இது பயங்கர ஈகோ லெவலில் நாங்கள் இயங்குகிறோம். இந்த ஈகோ லெவல்லாம் எங்களை பாதிக்குது. அப்போ அது திருப்பி உங்களுக்கு வரும், ரிப்பீட் பண்ணும். ஏன் இந்த லைஃப் டைம் வரையிலும் அடுத்த லைஃப் டைம் நீங்கள் இன்னும் அந்த எனர்ஜி நீங்கள் உருவாக்கினதை கையாண்டே ஆகும். இப்போ ஒரே வழி உங்களோட வளர்ச்சியை நீங்கள் மாற்றுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் ஒரு கிஃப்ட், ஒரு கூட கொஞ்ச கால வாழ்க்கை. உங்களுக்கு ஆக மிஞ்சின 100 வருஷம், அதுக்கு மேலே வாழ போகிறது இல்லை. அப்போ அதை எப்படி நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம், அது எப்படி நீங்கள் ஹையர் லெவலுக்கு கொண்டு வரலாம், இது ஒரு டிப்ஸ். அடுத்தது இப்போது மற்றவ பிள்ளையாண்டு பார்க்குறத விட என்ன நான் செய்யலை, என்ன எந்தியில் இருக்குது. கண்டிப்பாக தங்களை பார்க்குறீங்க. ஏனென்றால் அதுக்குள்ளே நிறைய பெயின், நிறைய குற்ற உணர்வு, நிறைய பயங்கள். அப்போ மற்றவையை குறை சொல்லிவிட்டால் சோமா போயிடும். ஆனால் அது ஒரு நாளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த எனர்ஜி திரும்பி வரும். இப்போ எனக்கு வர்ற எனர்ஜி மட்டும் நான் கிளியர் பண்ணுறேன். அப்போ அந்த எனர்ஜி எங்கே போகுது, திருப்பி அதே ஆளுக்கு தான் போகும். அப்போ என்ன செய்யும், எனக்கு இன்னும் கோ டவுன். ஒரு இஷ்யூவில் இருந்தால் கூட ஆஸ்கிங் ஹெல்ப், கிளியரிங் சிஸ்டம். உங்களுக்கு ஆடியோக்கள் எந்த யூடியூப் சேனலில் இருக்குது, கிளியரிங் ஆடியோக்கள். ஓகே, நான் இப்போ கவனித்த டிவைன் மதர் எப்போ சொன்னாவோ, எல்லா ஹியூமனும் மறியலுக்கு இருக்கிறேன். அவள் மீன் பண்ணது என்னென்னா, இந்த ஈகோ பர்சனாலிட்டி கண்ட்ரோல் பெரும்பாலான ஹியூமன். அப்போ அவைக்கு தெரியாத இது ஈகோன்றது பெருமை கதைக்கிறது இல்லை. இந்த ஈகோன்றது உண்மையாக இந்த ப்ரோக்ராம் இங்கே வந்தோன்னே கொடுக்கப்படுது. இப்படி வாழணும் பொம்பளை, இப்படி வாழணும் ஆம்பளை. இது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு ரூல்ஸ். சைவாக்கள் ஒரு மாதிரி, வேதாக்கள் ஒரு மாதிரி, மற்ற ரிலிஜன் ஒரு மாதிரி, எல்லோரும் டிஃப்ரெண்ட் கலாச்சாரங்கள். தமிழ் கலாச்சாரம் ஒரு மாதிரி, இங்கே இவங்க ஸ்வீடிஷ்காரர் இன்னும் ஒரு மாதிரி. ஏன்னா
எல்லாமே அந்த கலாச்சாரம் தாங்கள் பார்த்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கினேன். அதுக்குள்ள நிறைய ஈகோ இருக்குது, நிறைய ஆம்பளை முன்னுக்கு வச்ச சமுதாயம் கூட. ஆனால் இப்போ பொம்பளையை மதிக்கிற உலகம் பிறந்து கொண்டிருக்கு. அப்போ பொம்பளையில் ஆம்பளை மாதிரி மாறக்கூடாது. ஆம்பளை எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுற பொம்பளை எனர்ஜி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தோம்னா பொம்பளை சிங்கம் இப்போ தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு காப்பாற்றிக்கொள்ளும். அதுக்கு கிட்ட ஒரு தரம் அந்த டைமில் போகல. ஆனால் அது மஸ்குலின் எனர்ஜி இல்லை, அது ஃபெமினின் எனர்ஜி, ப்ரொடெக்ஷன் எனர்ஜி. அப்போ நீங்கள் உங்களை மாற்றுறதன் மூலம்தான் நீங்கள் அடுத்த வருஷத்தை சமாளிக்கலாம். நீங்கள் மற்றவைக்கு எனர்ஜி அனுப்பி கோவிச்சு சொன்ன எனக்கு சீக்கிக் அட்டாக்கள் வரும், தோட்ஸ் ஹோமோல் வரும். ஏனென்றால் ஆக்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் தாங்கள் இந்த வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு பிளானில் வந்திருக்கேன், அந்த பிளானை நான் செய்யணும். அதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜியை எடுக்கிறாக்கெல்லாம் என்னை சுற்றி இருந்தது முந்தி. அவன் ரிமூவ் பண்ணப்பட்டுட்டினா என்ன வைப்ரேஷன் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே மச் பண்ணாது. அதுக்கு அர்த்தமில்லை எல்லோரும் என்னிலேருந்து எனர்ஜி எடுத்த வேண்டிய. சில பேர் என்னில் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணாக்க அவர் ரிமூவ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு லெவலுக்கு பிறகு அவைக்கு வளர்ச்சிக்கு டைம் வேணும். ஒரு நீங்கள் வளர்ந்தோன்னு வந்துட்டு பேருந்து ஒரு ப்ளத்தோ வரும். அந்த டைமில் நீங்கள் ரியலைசேஷன் கிளியரிங் நீங்கள் இப்போ வந்து பேருந்து நீங்கள் சரியாக போனீங்களோ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வரலாம். இந்த டிவைன் கைடன்ஸும் லவ்வும் எப்போவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் சில பேர் நினைக்கிறது நான் என் ஒப்பீனியனை சொல்கிறேன், அவள் பிள்ளை இவ சரி. என்னென்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் வந்து கர்மா. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் நாங்கள் உருவாக்குறது கர்மா. இப்போ கர்மா நீங்கள் உருவாக்கினீங்க, அது உங்களுக்கு திருப்பி வரும். அது இப்போ உடனே வரும். அப்போ நீங்கள் இன்னும் கீழே தான் போவீங்களே, உங்களுக்கு மேலே வர சான்ஸ் இல்லை. லைஃப் வந்து எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்களோ, எப்படி நீங்கள் உருவாக்க போகிறீங்களோ உங்களோட கையில் இருக்குது. ஆனால் அது ஒரு தட்ட மற்றவை வாழ்க்கையை பார்த்து நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லை. மற்றது நான் தமிழாக்கில் ஃபுல்லாக விட இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. அந்த பிரேக்கில் நான் இருக்கிறேன். அது தேவையான ஒரு பிரேக். ஆனால் நான் பார்க்குறோண்டில் சில வேலைகள் செய்கிறேன், பிறகு நான் வருவேன். இந்த டிவைன் ஒர்க் நான் கட்டாயம் செய்துட்டு தான் போவேன். எனக்கு தேவையான ப்ரொடெக்ஷனும் ஹெல்ப்பும் எனக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பும் நீங்கள் ஓப்பனாக உங்களுக்கு தருவீங்க. நீங்கள் கேட்க வேணும், அலைன்மெண்ட் எடுக்கணும், உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கே எனக்கு பெயின் இருக்குது, எங்கே நான் மற்றவையை கூட சொல்கிறேன். இவள் வந்து என் வாழ்க்கையை கெடுத்து போட்டாள், அவள் வந்து என் வாழ்க்கையை எப்படி சொல்லி போட்டான், அவளுக்கு நல்லா நடக்குது, எனக்கு ஒன்றும் நல்லா நடக்காதான், ஏன் நானும் கேட்குறேன் தானே. இப்படியான எனர்ஜியல் உங்களுக்குள்ளே இருக்குது ஏற்கனவே. அந்த எனர்ஜியை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமே தவிர நீங்கள் மற்றவையை பார்த்து பொறாமப்படுற மூலமோ மற்றவையை நோக்கி இப்படித்தான் இருக்கும்னு நினச்சிக்கொண்டு எனர்ஜி அனுப்புகிறதோ எந்த வகையிலும் ஹெல்ப் இல்லை. எல்லாம் அவையவைக்கு கொடுக்கப்படுது, அவையவைக்கு அது தேவையண்டபடியா. அப்போ நான் எந்த ஒரே ஒரு நோக்கம், நான் நேஸ்தான் இப்போ வந்து 60 கிட்ட வந்துட்டேன். இப்போ எந்த ஒரே ஒரு நோக்கம், என் ஒர்க்கை நான் சரியாக செய்து கொடுக்கும். எனக்கு தேவையான ப்ரொடெக்ஷனும் சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சி கொண்டு இருக்குது. உங்களுக்கு என்ன பிளானோ அதுக்கேற்றதாக தான் போகும். நீங்கள் மற்ற ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட் பிளான், டிஃப்ரெண்ட் இஷ்யூ அதை வச்சுருக்கீங்க. அப்போ உங்களோட இஷ்யூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்க இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணுறதால இன்னும் உங்களுக்கு இஷ்யூவை நீங்கள் கூட்டுறீங்க. நாங்கள் ஒரு காலம் சாகிறதில்லை. சும்மா உடம்பை கலட்டிட்டு பேருந்து திருப்பி என்ன ஒரு உடுப்பை நாங்கள் போடுற மாதிரி. அப்போ கிடையாது. அப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய எனர்ஜியை ஹரியும் அடுத்த லைஃப் டைமுக்கு. அப்போ அது திங்கிங், என்ன நான் தோட்ஸ் பண்ணுறேன், எப்படி நான் மற்றவே பார்க்குறேன், எப்படி நான் எனர்ஜி அனுப்புகிறேன்.
ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் எனர்ஜி நெகட்டிவ். ஒவ்வொரு தாட்ஸ் மற்றவை பற்றி உருவாக்குறது உங்களோட அறிவை வச்சுக்கொண்டு, அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவை நடுநிலையில் வச்சுக்கொண்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி மாறினீங்களா உங்களுக்கு தேவையான உதவியும் சப்போர்ட்டும் எப்பவும் கிடைக்கும். சில நேரம் உங்களுக்கு சில சேலஞ்சுகள் வந்து சப்போர்ட் வரும். அது உங்களோட சோலின் தேவை. எதுவும் இந்த யூனிவர்ஸத்தில் வைப்ரேஷன் மேட்சிங் இல்லாமல் நடக்கவே இல்லை. அதால் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களை. உங்களுக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியாது. இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஆஸ்கிங், உங்களை ஆஸ்க் பண்ணுற மூலம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு குக்கூனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். இந்த தேவை வந்து ரியலைசேஷன், ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹையர் லெவலில். அப்போ அதுக்கான டைம் இது எடுக்கும். இந்த எனர்ஜி ஒர்க் எப்போவுமே எனர்ஜி ஒர்க், அது ஒரு நாளும் போகாது. இது உங்களோட பிளான், உங்களோட சோல் மிஷன். இது ஒரு நாளும் விட்டுட்டு உங்களை போகாது. ஆனால் எல்லாருக்கும் சோல் மிஷன் இருக்கும். சில பேருக்கு சோல் மிஷன் இல்லை, ஆனால் அவைக்கு தங்கட ஹீலிங் இருக்கும். எல்லோரும் டிஃப்ரெண்ட். ஆனாலும் நீங்கள் ஆஸ்கிங், நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன்னு உண்மையாக ஹெல்ப் பண்ண விரும்பினீங்க, அதை கைட் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ இந்த ஆடியோவை நான் இப்போ எடுத்து போடுறதுக்கு ஒரு ரீசன், இந்த 10ஆம் மாதம் இது ஸ்டார்ட் பண்ணது அடுத்த வருஷம் எனர்ஜி, அடுத்த வருஷம் எனர்ஜி. அப்போ இந்த வருஷம் ஆக்கள் எனர்ஜி இல்லாதாக்கள் அடுத்த வருஷம் இன்னும் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்போ ஆக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் திருப்பி திருப்பி ஒரே மிஸ்டேக்கை செய்து கொண்டு இருக்கணும். அப்போ நான் வந்து இந்த ஆடியோ எடுத்து போடுற மூலம் ஒரு ஹெல்ப். நான் கண்டினியூ ஆடியோ எடுக்க மாட்டேன்னு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு. ஆனால் நான் திருப்பி வருவேன் ஒரு டைம். என்னுடைய நோக்கம் வந்து, நான் தமிழில் பிறந்ததால் நான் தமிழ்லேயும் ஹெல்ப் பண்ண விருப்பம். ஆனால் அது டேக் டைம், எல்லாம் டேக் டைம். அட் த ரைட் டைம் டிவைன் கைடன்ஸ், அதிலேருந்து வரைக்கும் நான் வருவேன். ஓகே, அப்போ நன்றி எல்லோரும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்.